ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. அக்டோபர் 27 அன்னைக்கு விக்ரவாண்டியில் நம்ம தளபதி டிவிகே பெட்ஸோட முதல் மாநாடு நடத்திருக்குது. இதை கேட்டதுமே தளபதி ரசிகர்களோட நாடி நரம்பெல்லாம் புடைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயம் அவங்க தளபதிக்கும் நீங்கள் தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நேராக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகிட்ட போயிட்டு, எனக்கு தெரியாத முதலாளி, என் தலைவரை நான் 27ஆம் தேதி பார்க்கணும், நீ எனக்கு சாயங்காலத்தில் லீவை போடு அப்படின்னு. அதுக்கு முதலாளி, வேண்டா, உனக்கு போனஸும் கிடையாது, சம்பளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவா. அப்படி மறுபடியும் நீங்கள், ஏண்டா உன் போனஸும் வேண்டாம், உன் சம்பளமும் வேண்டாம், என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவரை நான் பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ போனஸை கொடு, இல்லை வேலையை கொடு, எனக்கு என் தலைவன் இருக்கான், அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருங்க. அப்போ தான் நீங்கள் தலைவரோட ரசிகனா மட்டும் இல்லாமல் தலைவன் டிவிகே கட்சியோட உண்மையான நரம்பு புடைக்கிற ஒரு தொண்டனாகவும் மாற முடியும். என்னடா பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் எவனா வேலை இடுவானா, பைத்தியமானி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் பைத்தியம் கிடையாது. தளபதி டிவிகே கட்சியோட உண்மையான தொண்டர்கள் ஆகிய நீங்கள் தான் பைத்தியம். ஏன்னா இதை நான் சொல்லலை, இந்த பைத்தியக்கார கூட்டத்தோட பொது செயலாளரான புசி அவர் தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவரை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும், உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். இல்லை, எனக்கு புரியல. அப்படி உங்கள் கட்சிக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு போறீங்க? பெருசா கூட்டத்தோட கூட்டமாக கூட்டம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் போப்பா தம்பி அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருங்க. அடுத்த நாள்லாம் யார் உங்கள் அப்பனா சோறு போடுவான்? அவன் வேலையில் இருந்தால் தானே இந்த வேலையில் இருக்கிற ஏர்னிங்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஏதாவது குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு நடத்த முடியும். உங்களுக்கு ரசிகராக இருக்கிறது ஒரே ஒரு காரணத்தினால அவன் நாசமாக கெட்டு பிடிச்சவராக போகிறது இல்லாமல் அவன் நம்பியே இருக்கிற அவனோட ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா பிடிச்சவராக இருக்கணும். அதுதான் நீங்கள் உங்களோட ஒரு தலைமையில் அரசில் உங்களை சார்ந்தே இந்த மக்கள் அவங்கள பார்த்துக்கிற ஒரு லட்சணமா அப்படின்றது தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த அரசனை நம்பி புருஷனை விட்டாக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. ஏன்னா ஒரு அரசன், ஒரு நல்ல அரசன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனை சார்ந்தே இருக்கிற அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போடு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட தலைவனாக தேர்ந்தெடுத்த காத்திருக்கிற நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இருக்கிற வேலையை விட்டுட்டு அவர் பின்னாடியே அவர் போகிற மாதிரிலாம் போய்கிட்டு அவர் மூஞ்சியே உத்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். மேடை ஏறி மதிக்க பிடிச்சி 4 வாரத்தை பேச சொன்னாதான் தலைவர் தாடி அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது, நீங்கள் மேடையே ஏற வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காலி ஆகிட்டு போல அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களே அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு செயல்பாடுகளெல்லாம் பயங்கரான ஒரு செயலை செஞ்சு விட்டுட்டாங்க. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும்.